அப்படியே பொத்துனாப்ல உட்கார் உட்கார் வா உட்கார். வணக்கம். இந்த வெயிலுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இதமான ஒண்ணுன்னா அது இந்த கூழ் தான். இது பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரமா இருக்கு. கம்மங்கூழ், கேழ்வரகு மோர் மூணுமே கலந்து ஊற்றுறாங்க. ஃபஸ்ட்டு கம்மங்கூழ் ஊற்றுறாங்க, அதுக்கப்புறம் மோர் ஊற்றுறாங்க, அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கூழ் ஊற்றுறாங்க. மூணையும் சேர்ந்து போட்டால் அதில் கொஞ்சம் வெங்காயத்தை வெட்டி போடுறாங்க, கொஞ்சம் உப்பு போடுறாங்க, கலந்து கொடுத்துறாங்க. அப்புறம் அந்த கறிவடகத்தில் துவையல் இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் பொரிச்ச வத்தல், மாங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுறாங்க, கொத்தரை வத்தல் பொரிச்சு போட்டிருக்காங்க, மிளகாய் பொரிச்சு போட்டிருக்காங்க. சூப்பராக நமக்கு அந்த சாப்பிட்றதுக்கு நல்லா இதமாக கொடுக்குறாங்க. நல்ல மண்பானையில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே அவர் கலக்கி குடிக்கிற அந்த விதம் இருக்குது பாருங்க, அப்படியே வாயில் வச்சதோட கும்முன்னு ஏறும். நல்லா சூப்பராக காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடறாங்க. மத்தியானம் பார்த்தீங்கன்னு ஒரு காலை ஒரு 10 மணி 11 மணிக்கெலாம் முடிஞ்சது. கூழ், கம்மங்கூழ், கேழ்வரகு சூப்பராக இருக்குது. இந்த கூழுக்கும் அந்த துவையலுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படின்னா ஒரு அற்புதமான டேஸ்ட்டு. நீங்களும் எங்கேயாவது கிடைச்சேன்னா குடிங்க. வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டிலேயே செஞ்சு குடிக்கலாம். இருந்தாலும் சொல்கிறேன், இந்த மாதிரி குடித்தா அது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். வீட்டில் குடிக்கிறத விட இது நல்லா சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல ஒரு வெளியில் போகிறோம் அப்படின்னா இது இந்த ஜூஸ் குடிக்கிறாங்க. வெளியே போனோம்னா அந்த ஐஸை கலந்து